அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வேதகாலம் பற்றிய பாடங்களை பார்ப்போம். வேதகால மக்களின் வரலாற்றை அறிய முக்கிய ஆதாரம் எது? வேதகால மக்களின் வரலாற்றை அறிய முக்கிய ஆதாரம் எது? ஆப்ஷன் பி, வேத இலக்கியங்கள். ஆப்ஷன் பி, வேத இலக்கியங்கள். வேதங்களில் மிக பழமையானது எது? வேதங்களில் மிக பழமையானது எது? ஆப்ஷன் சி, ரிக்வேதம். ஆப்ஷன் சி, ரிக்வேதம். ரிக்வேதத்தில் மொத்தம் எத்தனை மண்டலங்கள் உள்ளன? ரிக்வேதத்தில் மொத்தம் எத்தனை மண்டலங்கள் உள்ளன? ஆப்ஷன் பி, 10. ஆப்ஷன் பி, 10. ரிக்வேதத்தின் துதிப்பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ரிக்வேதத்தின் துதிப்பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி, ரிச்சா. ஆப்ஷன் பி, ரிச்சா. சாமவேதம் முக்கியமாக எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி, இசை. ஆப்ஷன் ஏ, இசை. யஜுர்வேதம் முக்கியமாக எதை விளக்குகிறது? யஜுர்வேதம் முக்கியமாக எதை விளக்குகிறது? ஆப்ஷன் ஏ, யாக முறைகள். ஆப்ஷன் ஏ, யாக முறைகள். அதர்வண வேதம் முக்கியமாக எதை கூறுகிறது? அதர்வண வேதம் முக்கியமாக எதை கூறுகிறது? ஆப்ஷன் ஏ, மந்திரங்கள் மற்றும் மருத்துவம். ஆப்ஷன் ஏ, மந்திரங்கள் மற்றும் மருத்துவம். ஆரியர்கள் முதலில் இந்தியாவில் குடியேறிய பகுதி எது? ஆரியர்கள் முதலில் இந்தியாவில் குடியேறிய பகுதி எது? ஆப்ஷன் பி, சிந்து சரஸ்வதி பகுதி. பி, சிந்து சரஸ்வதி பகுதி. ரிக்வேதத்தில் அதிகமாக போற்றப்பட்ட கடவுள் யார்? ரிக்வேதத்தில் அதிகமாக போற்றப்பட்ட கடவுள் யார்? ஆப்ஷன் பி, இந்திரன். ஆப்ஷன் பி, இந்திரன். காயத்ரி மந்திரம் இடம்பெற்றுள்ள வேதம் எது? காயத்ரி மந்திரம் இடம்பெற்றுள்ள வேதம் எது? ஆப்ஷன் ஏ, ரிக்வேதம். ஆப்ஷன் ஏ, ரிக்வேதம். வேதகால மக்களின் முதன்மையான தொழில் எது? வேதகால மக்களின் முதன்மை தொழில் எது? ஆப்ஷன் ஏ, கால்நடை வளர்ப்பு. ஆப்ஷன் ஏ, கால்நடை வளர்ப்பு. வேத காலத்தில் செல்வத்தின் அடையாளமாக கருதப்பட்டது எது? வேத காலத்தில் செல்வத்தின் அடையாளமாக கருதப்பட்டது எது? ஆப்ஷன் சி, மாடுகள். ஆப்ஷன் சி, மாடுகள். ராஜன் என்பவர் யார்? ராஜன் என்பவர் யார்? ஆப்ஷன் பி, மன்னன். ஆப்ஷன் பி, மன்னன். சபா என்பது எதை குறிக்கிறது? சபா என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ, மக்கள் அவை. ஆப்ஷன் ஏ, மக்கள் அவை. சமிதி என்பது எதை குறிக்கிறது? சமிதி என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ, மக்கள் பேரவை. ஆப்ஷன் பி, மக்கள் பேரவை. வேதகால சமூகத்தின் அடிப்படை அழகு எது? வேதகால சமூகத்தின் அடிப்படை அழகு எது? ஆப்ஷன் சி, குடும்பம். ஆப்ஷன் சி, குடும்பம். வேதகால குடும்பத் தலைவர் யார்? வேதகால குடும்பத் தலைவர் யார்? ஆப்ஷன் பி, நிருபதி. வேதகாலத்தில் கல்வி வழங்கப்பட்ட இடம் எது? வேதகாலத்தில் கல்வி வழங்கப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் ஏ, குருகுலம். ஆப்ஷன் ஏ, குருகுலம். கல்வி முடிவில் குருவுக்கு வழங்கப்பட்ட காணிக்கை எது? கல்வி முடிவில் குருவுக்கு வழங்கப்பட்ட காணிக்கை எது? பி, குரு தட்சணை. பி, குரு தட்சணை. பிற்கால வேத காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற உலோகம் எது? பிற்கால வேத காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற உலோகம் எது? ஆப்ஷன் பி, இரும்பு. ஆப்ஷன் பி, இரும்பு. பிற்கால வேத காலத்தில் முக்கியமாக பயிரிடப்பட்ட தானியம் எது? பிற்கால வேத காலத்தில் முக்கியமாக பயிரிடப்பட்ட தானியம் எது? ஆப்ஷன் ஏ, அரிசி. ஆப்ஷன் ஏ, அரிசி. புருஷகுப்தம் இடம்பெற்றுள்ள வேதம் எது? புருஷகுப்தம் இடம்பெற்றுள்ள வேதம் எது? ஆப்ஷன் ஏ, ரிக்வேதம். ஆப்ஷன் ஏ, ரிக்வேதம்.
வேத இலக்கியங்கள் முதலில் எவ்வாறு பரவின? வேத இலக்கியங்கள் முதலில் எவ்வாறு பரவின? ஆப்ஷன் பி, வாய்வழி மரபு மூலம். வாய்மொழி மரபு மூலம். உபநிஷதங்களின் மைய கருத்து என்ன? உபநிஷங்களின் மைய கருத்து என்ன? ஆப்ஷன் ஏ, ஆன்மா பிரம்மம். ஆன்மா பிரம்மம். வேத காலத்தில் விஷ் என்பது எதை குறிக்கிறது? வேத காலத்தில் விஷ் என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ, பொதுமக்கள். ஆப்ஷன் ஏ, பொதுமக்கள். வேத காலத்தில் கிராமணி என்பவர் யார்? வேத காலத்தில் கிராமணி என்பவர் யார்? ஆப்ஷன் ஏ, கிராமத் தலைவர். ஆப்ஷன் ஏ, கிராமத் தலைவர். வேத காலத்தில் யாகங்களை நடத்தி வைத்தவர் யார்? வேத காலத்தில் யாகங்களை நடத்தி வைத்தவர் யார்? ஆப்ஷன் பி, புரோகிதர். ஆப்ஷன் பி, புரோகிதர். வேத காலத்தில் திருமணச் சடங்கு எதனை சாட்சியாக கொண்டு நடைபெற்றது? வேத காலத்தில் திருமணச் சடங்கு எதனை சாட்சியாக கொண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் பி, அக்னி. ஆப்ஷன் பி, அக்னி. வேத காலத்தில் முக்கிய போக்குவரத்து சாதனம் எது? வேத காலத்தில் முக்கிய போக்குவரத்து சாதனம் எது? குதிரை பூட்டிய தேர். குதிரை பூட்டிய தேர். வேத காலத்தில் போர்களில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது? வேத காலத்தில் போர்களில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது? ஆப்ஷன் பி, குதிரை. ஆப்ஷன் பி, குதிரை. வேத காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எது? வேத காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எது? ஆப்ஷன் ஏ, வில் மற்றும் அம்பு. ஆப்ஷன் ஏ, வில் மற்றும் அம்பு. ஜனா என்பது எதனை குறிக்கிறது? ஜனா என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ, பழங்குடி மக்கள். ஆப்ஷன் ஏ, பழங்குடி மக்கள். நிஷ்கம் என்பது என்ன? நிஷ்கம் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ, தங்க ஆபரணம். ஆப்ஷன் ஏ, தங்க ஆபரணம். வேத காலத்தில் கோத்திரம் என்பது எதை குறிக்கிறது? வேத காலத்தில் கோத்திரம் என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ, குடும்ப மரபு. ஆப்ஷன் ஏ, குடும்ப மரபு. வேத காலத்தில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட புனித பானம் எது? வேத காலத்தில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட புனித பானம் எது? ஆப்ஷன் பி, சோமம். ஆப்ஷன் பி, சோமம். வேத காலத்தில் அதிக முக்கியத்துவம் பெற்ற இயற்கை தெய்வம் யார்? வேத காலத்தில் அதிக முக்கியத்துவம் பெற்ற இயற்கை தெய்வம் யார்? ஆப்ஷன் சி, இந்திரன். ஆப்ஷன் சி, இந்திரன். வேத காலத்தில் கல்வி கற்கும் முறை என்ன? வேத காலத்தில் கல்வி கற்கும் முறை என்ன? ஆப்ஷன் ஏ, குரு சிஷ்ய முறை. ஆப்ஷன் ஏ, குரு சிஷ்ய முறை. வேத காலத்தில் பெண்கள் பெற்றிருந்த முக்கிய உரிமை எது? வேத காலத்தில் பெண்கள் பெற்றிருந்த முக்கிய உரிமை எது? ஆப்ஷன் ஏ, கல்வி கற்கும் உரிமை. ஆப்ஷன் ஏ, கல்வி கற்கும் உரிமை. வேத காலத்தில் முக்கியமாக வளர்க்கப்பட்ட செல்ல பிராணி எது? வேத காலத்தில் முக்கியமாக வளர்க்கப்பட்ட செல்ல பிராணி எது? ஆப்ஷன் பி, பசு. ஆப்ஷன் பி, பசு. வேத காலத்தில் குதிரை தொடர்பான புகழ்பெற்ற யாகம் எது? வேத காலத்தில் குதிரை தொடர்பான புகழ்பெற்ற யாகம் எது? ஆப்ஷன் ஏ, அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம். வேதகால இலக்கியங்கள் எந்த மொழியில் இயற்றப்பட்டன? வேதகால இலக்கியங்கள் எந்த மொழியில் இயற்றப்பட்டன? ஆப்ஷன் பி, சமஸ்கிருதம். ஆப்ஷன் பி, சமஸ்கிருதம். வேத காலத்தில் சமூகம் எத்தனை வர்ணங்களாக பிரிக்கப்பட்டது? வேத காலத்தில் சமூகம் எத்தனை வர்ணங்களாக பிரிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, 4. ஆப்ஷன் சி, 4. வர்ண அமைப்பில் வணிகம் செய்தவர்கள் யார்? வர்ண அமைப்பில் வணிகம் செய்தவர்கள் யார்? ஆப்ஷன் சி, வைசியர். ஆப்ஷன் சி, வைசியர். வர்ண அமைப்பில் ஆட்சி மற்றும் போரை மேற்கொண்டவர்கள் யார்? வர்ண அமைப்பில்
ஆட்சி மற்றும் போரை மேற்கொண்டவர்கள் யார்? ஆப்ஷன் பி சத்திரியர். ஆப்ஷன் பி சத்திரியர். வேத காலத்தில் சேவை தொழில்களை செய்தவர்கள் யார்? வேத காலத்தில் சேவை தொழில்களை செய்தவர்கள் யார்? ஆப்ஷன் சி சூத்திரர். ஆப்ஷன் சி சூத்திரர். வேத காலத்தில் ஆரியர் என்ற சொல்லின் பொருள் என்ன? வேத காலத்தில் ஆரியர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ உயர்ந்தவர். ஆப்ஷன் ஏ உயர்ந்தவர். வேத காலத்தில் முக்கியமாக வழிபட்ட இயற்கை சக்திகள் ஒன்று எது? வேத காலத்தில் முக்கியமாக வழிபட்ட இயற்கை சக்திகளில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ நெருப்பு. ஆப்ஷன் ஏ நெருப்பு. வேத காலத்தின் இறுதி பகுதியில் உருவான தத்துவ நூல்கள் யாவை? வேத காலத்தின் இறுதி பகுதியில் உருவான தத்துவ நூல்கள் யாவை? ஆப்ஷன் ஏ உபநிஷதங்கள். ஆப்ஷன் ஏ உபநிஷதங்கள். அனைத்து கேள்விகளையும் சிறப்பாக முயற்சி செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற கல்வி சார்ந்த வினாடி வினாக்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.